எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வருவதற்கு நீங்கள் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளையில் எங்களோடு பேசும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உணவாக இருந்து எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். குற்றங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. எல்லாரும் இந்த வார்த்தைகளை ஆவலாக கேட்டு அதன்படி ஜீவிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்டு பயனடைய உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான வேத வார்த்தை என்ன என்றால், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பெற்றோரை அதாவது நம்முடைய தாய் தகப்பனை நம்ம எப்படி கனம் பண்ண வேண்டும், அவர்கள் மேல் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து அது நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, தேவன் கொடுத்த 10 கட்டளையில் 5வது கட்டளை என்ன என்றால், 5வது அதிகாரம், உபாகமம் 5வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று 5வது கட்டளை சொல்லுகின்றது. நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த வார்த்தை என்ன? பிரியமானவர்களே, அருமையானவர்களே, உன்னை பெற்ற உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணனா என்ன? மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். நம்மளை பெற்று எடுத்த அந்த தகப்பனுக்கு தாய்க்கு நம்ம கொடுக்கிற அந்த கனம் என்ன என்றால், அது அன்பு தான். அந்த அன்பு இன்றைக்கு நமக்குள்ள எவ்வளவாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய கட்டளை இது, அவருடைய பெரிய ஒரு வார்த்தை இது. அருமையானவர்களே, நீங்கள் இன்ற நாளிலே அநேக பெற்றோர் கண் கலங்கி அழுது கொண்டிருக்கின்றார்கள், தவித்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளையினுடைய அன்பு கிடைக்காத பெற்றோர், அம்மா அப்பா அதிகமாக இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அது ஒரு பாவமாக மாறிவிடும், அது ஒரு சாபமாக மாறிவிடும். பெற்றோரை அன்பு செலுத்தாத பிள்ளைகள் வாழ்க்கையில் கலக்கங்களும் நெருக்கங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வேத வசனத்தின்படி இன்றைக்கு நீங்கள் உங்களை இந்த வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுக்கும்படி கேட்கின்றேன். வேதம் இப்படி சொல்லுகிறது, உபாகமம் 5:16, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்தில் நீ நல்லா இருக்கணும்னா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா, நீ உன் தகப்பனையும் உன் அம்மாவையும் உன் அப்பாவையும் நீ மதிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஒரு நாள் தற்செயலாக நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போர்ட்டிக்கோ, காரு விடுற அந்த இடத்துல ஒரு ஊஞ்சலில் அந்த வீட்டில் உள்ள அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க ரெட் கலரில் சொட்டர் போட்டிருந்தாங்க, கைக்கு சாக்ஸு போட்டிருந்தாங்க, காலில் சாக்ஸு போட்டிருந்தாங்க. எல்லாம் போட்டு ரொம்ப ஜென்டிலாக உட்காந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது என்னை பார்த்த உடனே, வாமா உட்காரு, ஊஞ்சலில் உட்காரு அப்படின்னாங்க. அப்போ நான் உட்கார்ந்தேன். அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, என்னுடைய மனதை அதிகமாக அசைத்து விட்டது. என்ன தெரியுமா? அவங்க அவங்க அம்மா இருக்கிற ஊரில் வேலை பார்த்தாங்களாம். அப்போ இங்கேருந்து தினமும் அந்த அம்மா இருக்கிற ஊருக்கு அவங்க வேலை பார்க்க போகும்போது அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு போவாங்களாம். தினமும் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பண்டை வாங்கிட்டு போவாங்களாம் பஸ்ஸில் போகும்போது. ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கும்போது அவங்க அம்மா படுக்கையில் இருந்தாங்களாம். படுக்கையில் இருக்கும்போது அந்த தாயினுடைய தலை தலையணையை விட்டு தரைக்கு வந்திருந்திருக்கு. அப்போது இந்த அக்கா என்ன நினச்சிருக்காங்க, ஐயா அம்மா தரையில் கிடக்க அப்படின்னு எடுத்து தலையணையில் வச்சாங்களாம். வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம்.
இப்போ அவங்க இந்த ஊஞ்சலில் உட்காந்து அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்து தான் என்ன அப்படின்னா, என்னுடைய தாயை நான் அந்த தலையணையிலே வைக்காமல் என் மடியிலே வைத்திருக்கலாமே, கொஞ்ச நேரம் என் தாயை என் மடியில் நான் வச்சிருக்கலாமே, எங்கள் அம்மாவை மடியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த தலையணையில் கிடத்திருந்துருக்கலாமே. நான் அப்படி செய்யாமல் எங்கள் அம்மா தலையை அப்படியே மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படி நான் தலையணையில் வச்சுட்டேனே, எனக்கு நினைக்கும் போது கவலையாக இருக்குது. நான் அதை ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் என்னை எப்படி வைத்திருக்கிறார்கள் பாரு. என்னை எவ்வளோ கெத்தாக நான் இருக்கேன், எவ்வளோ ஜென்டிலாக இருக்கேன். எனக்கு இவ்விதமான ஆடைகளை போட்டு இந்த குளிர்காலத்தில் என் காலுக்கும் சாக்ஸு, என் கையுக்கும் சாக்ஸ் போட்டு இப்படி சொட்டர் போட்டு இன்றைக்கு நான் ஊஞ்சலிலே உட்கார்ந்து ஆடிக்கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அந்த தலையை தன்னுடைய தொடையில் வைக்கலன்னு ஒரு கவலை அவங்களுக்கு. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் தினமும் அந்த தாய்க்கு அவங்க ஏதாவது ஒரு பண்டம் வாங்கி கொண்டு கொடுத்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வந்ததுனால இன்றைக்கு தேவன் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள், வசதியான வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். நான் சொல்லுவேன், அந்த தாய் அவங்க அம்மாவுக்கு அவங்க செய்த அந்த அன்பு தான். அவங்க தகப்பனார் வயதான காலத்தில் சாகிறதுக்கு முன்னால் கேட்டாங்களாம், எனக்கு ஆப்பம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பட்டிக்காட்டில் ஆப்பம்லாம் எங்கேயுமே கிடையாது. எப்படியோ கஷ்டப்பட்டு அலைஞ்சி அவங்க அப்பாவுக்கு ஆப்பம் வாங்கி கொடுத்தாங்களாம். ஆனால் இவங்களை வாழ்க்கையில் வேலைக்காரி வச்சு வேலை பார்த்து வசதியான ஒரு வாழ்க்கையை அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கி உங்களுக்கு இதை சாட்சியாக அறிவிக்கின்றேன். அவர்கள் என்னிடத்தில் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். ஏதோ ஒரு கதையை நான் சொல்லலை. இன்றைக்கு உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பாராட்டின அன்பு எவ்வளவு எந்த அளவுக்கு அம்மா அப்பாவை நீங்கள் வரவேற்கின்றீர்கள், அவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்கின்றீர்கள். உங்கள் அன்பு உங்கள் தாய் தகப்பனுக்கு எவ்வளவு செலுத்தியிருக்கின்றது. இன்றைக்கு நான் இந்த செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், ஒரு நாள் ஒரு சகோதரிக்கு வயிற்றில் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த கர்ப்பப்பையை எடுத்து வெளியே கொண்டு வந்து அவங்க மகனை கூப்பிட்டாங்க. தம்பிங்க வா அப்படின்னாங்க. உடனே அந்த மகன் ஓடி போனான். அப்படி அவ கையிலே அந்த கர்ப்பப்பையை கையிலே வைத்திருந்தாங்க. அந்த நர்ஸு அவங்க காட்டினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இருந்த இந்த பெட்டகத்தை பாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெட்டகத்துக்குள்ளே தான்ப்பா நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த கர்ப்பப்பை கட்டியாகி அது ஒரு இளநீ சைஸுக்கு அவங்க அம்மா வயிற்றில் இருந்துச்சு. நான் பக்கத்தில் நின்று அவர் சொல்லும்போது அந்த கர்ப்பப்பை நான் பார்த்தேன். அது ஒரு சங்கு வடிவத்தில் அப்படியே இருந்து இளநீ மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது. அந்த நர்ஸு சொன்ன வார்த்தை என்ன? நீ இருந்த பெட்டகம். அல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கருவறையிலே யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சு தேவன் நம்மை வளர்க்கின்றார். நம்ம தாயினுடைய கருவிலே எப்படியாக அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கின்றது. எப்படி நீருக்கு அப்படியே இருந்து அந்த நீர் சத்துக்குள்ளாக அந்த குழந்தை வளருகின்றது. அது அங்கேயே ஸ்விம்மிங் பூலில் வாழ்கின்றது. எனக்கு முன்னால் இந்த செய்தி எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமரா அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு தெரியுமா? அவ்வளோ இடத்துல ஒரு கேமரா இருக்குது. ஆனால் தேவன் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே, தாய் வயிற்றில் இருக்கும்போதே நம்முடைய கண்களுக்கு அவர் உள்ளே கேமரா வைத்திருக்கின்றார். குவிலென்ஸும் நம்முடைய கண்களுக்குள்ளே இருக்கின்றது. அது உங்கள் தாயின் வயிற்றுக்குள்ளே, என் அம்மாவின் வயிற்றுக்குள்ளே நான் இருக்கும் பொழுதே எனக்கு கேமரா வச்சிருக்கு. நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் தண்ணிக்குள்ளே சுற்றி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அங்கே எனக்கு தேவையான உணவுகள் என் தாயினுடைய இரத்தத்தின் மூலமாக எனக்கு செலுத்தப்பட்டு இருக்கின்றது, உங்களுக்கும் செலுத்தப்பட்டு இருக்கின்றது. அங்கே உள்ள குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே அந்த குழந்தை வளர்கின்றது. நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள், நானும் வளர்ந்திருக்கின்றேன். எனக்கு தேவையான எல்லா கால்சிய சத்துக்களையும் அந்த தாயிட்டே இருந்து இந்த குழந்தையானது உறிஞ்சி எடுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் நீங்கள் பட்டிக்காட்டில் பார்த்துருக்கலாம்,
குழந்தைய உண்டான அந்த தாய்மாரு மண்ணை அள்ளி அப்படியே தெளித்து வாயில் போடுவாங்க. அடுப்பு கறியை எடுத்து கடித்து திம்பாங்க, மண்ணை அள்ளி திம்பாங்க, நெல்லிக்காயை திம்பாங்க, மாங்கொட்டையை அப்படியே சவைச்சு சவைச்சு திம்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க சரீரத்தில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து இந்த குழந்தை தானாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. இப்போ இவர்களுக்கு அது தேவைப்படுகின்றது. அவர்கள் அந்த தெருவில் உள்ள மண்ணை அப்படியே தெள்ளி எடுத்துட்டு மாவு போல இருக்கிற மண்ணை வாயில் போட்டு திம்பாங்க. நான் அப்பெல்லாம் திருமணம் ஆகாத பிள்ளையாக இருக்கும்போது சுவரில் தோண்டி எடுப்பாங்க, அடுப்பு கறியை சவைச்சு திம்பாங்க, நெல் உமிய அதை தீயினால் இதாக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலை டப்பாயாக வச்சு வச்சு அள்ளி திம்பாங்க. அப்படியாக இந்த குழந்தைக்காக ஒரு தாயினுடைய, ஒரு அம்மாவுடைய தியாகம், ஒரு தகப்பனுடைய தியாகம் அவ்வளவாக இருந்து இன்னைக்கு வளர்ந்து நீங்கள் ஆளாகி ஒரு டாக்டராக, என்ஜினியராக, உயர்ந்த பிஸ்னஸ் மேனாக நல்ல பிள்ளைகளை பெற்று அதிகமான சம்பளம் கையில் வாங்கி கார் வசதிகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் இப்படியாக ஒரு கருவறையிலே வளர்ந்து உங்களுக்கு இருந்த அந்த பெட்டகத்தை, அந்த தாயை, அந்த அம்மாவை, அந்த அப்பாவை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, எவ்வளோ பெரியதான ஒரு கருவிகளால் செலுத்தப்பட்ட ஒரு குழந்தை, அது 4 கிலோ 4,200, அதை ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கின்றது. ஆனால் ஒரு நாளாவது அந்த தாய் எனக்கு வயிறு வெயிட்டாக இருக்குன்னு எந்த தாயும் சொன்னது கிடையாது. நானும் குழந்தை பெற்றிருக்கேன், எனக்கு ஒரு நாள் வயிறு வெயிட்டாக இருந்தது கிடையாது. எங்கள் பிள்ளைங்க நல்லா குண்டு இருந்தால் பிறந்தாங்க ஆண்டவர் கிருபையினால். ஆனால் எனக்கு என் வயிறு வெயிட்டாக இருக்குன்னு சொன்னதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, குழந்தை சுமையில்லை. அந்த குழந்தையை வளர்க்கின்ற தாய்க்கு அந்த குழந்தை சுமை இல்லை. அந்த தகப்பனும் அந்த தாய்க்கு வேண்டியதெல்லாம், என் மனைவி கர்ப்பமாக இருக்கின்றாள், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றது என்று ஆசையோடு எல்லா உணவுகளை வாங்கி கொண்டு குடிக்கின்றார்கள். எப்போ ஒரு நாள் கண்ணால் பார்த்தேன், ஒரு 3 வயசுக்கிட்ட ஆகக்கூடிய பையன் தன்னுடைய தகப்பனை பார்த்து அப்பா என்று சொன்னான். உடனே அந்த தகப்பன், அது ஒரு ஓடு போட்ட வீடு, அங்கே ஒரு வலை இருந்துச்சு, வலை கம்பு. இந்த அப்பான்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் அந்த குழந்தைய தூக்கலை, சந்தோஷத்தில் அப்படியே தொங்கி உயரமாக அந்த வலையை போய் பிடிச்சி தொங்கிட்டாங்க சந்தோஷத்தில். அதுக்கு பிறகுதான் குழந்தைய தூக்குனாங்க, அப்பான்னு சொல்லிட்டாமா குழந்தை. இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகள் உங்கள் அப்பாவை இன்றைக்கு நீங்கள் அப்படி நேசிக்கின்றீர்களா? நீங்கள் அப்பான்னு சொன்னதுக்கு அந்த தகப்பன் தாய்க்கு அப்படி சந்தோஷம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை ஆசையாக அம்மான்னு கூப்பிடுறீங்களா, அப்பான்னு கூப்பிடுறீங்களா? பெற்றோரை கனம் பண்ணுங்கள் அருமையானவர்களே. எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அடுத்தபடியாக வேதத்தில் பார்க்கிறோம், எசேக்கியேல் 22வது அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 22ல் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். தாய் தகப்பனை அற்பமாக எண்ணினார்கள். அற்பமாக எதை எண்ணுவோம்? வீட்டில் உள்ள குப்பையை அற்பமாக எண்ணுவோம், தேவையற்ற பொருளை தான் அற்பமாக எண்ணுவோம். அது வேஸ்ட்டை தான் அற்பமாக எண்ணுவோம். வேண்டாததை ஒதுக்கி தள்ளுகிறது தான். உடஞ்ச சைக்கிளை, உடஞ்ச பொருளை, உடஞ்ச பொம்மையை, என்னது உடஞ்சி வேஸ்டாக போகுதோ அப்படி போல அம்மா அப்பாவை அற்பமாக எண்ணினார்கள் என்று நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 22வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு இவ்வளோ காலங்களுக்கு பிறகு நான் இன்றைக்கு அதை பார்த்தேன். உன்னில் உள்ள தகப்பனையும் தாயையும் அற்பமாய் எண்ணினார்கள். அற்பமாய் எண்ணினா உங்களுக்கு அது நல்லதா? அம்மா அப்பாவை அற்பமாக நினைக்கலாமா? அம்மா அப்பா உங்களை தூக்கி சுமக்கலையா? உங்களுக்கு அவங்க பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கலையா? உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலையா? உங்களுக்கு கையெழுத்து போட்டு உங்களை சேர்க்கலை? உங்களை சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போகலை? உங்களை நடத்தியாவது சுமந்தாவது உங்களை கூட்டிகிட்டு போகலையா? ஏன் அந்த அம்மா அப்பாவை அற்பமாக நீங்கள் எண்றீங்க?
நீங்கள் வசதியாக வாழ்கிறதுனாலையா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு கணவன் இல்லை உங்களுக்கு மனைவி சப்போர்ட்டாக இருக்காங்களா? உங்களுக்கு யாரோ சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களை பெற்ற அம்மா அப்பாவை, அத்தை மாமாவை, மாமா மாமியாரை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறீர்களே, ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறீர்களே. எத்தனை பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க கண்ணீர் வடிக்கலாமா? உங்கள் நிமித்தம் கண்ணீர் வடித்தால் உங்களுக்கு அது நல்லது கிடையாது அல்லவா? இன்றைக்கு உங்களை நீங்கள் யோசித்து பார்க்கும்படி கர்த்தர் அழைக்கின்றார். அருமையானவர்களே, உங்களுடைய மனசில் எங்கள் அம்மா அப்பாவை நான் கஷ்டப்படுத்தினேன்னு ஒரு நாள் கூட உங்கள் மனசாட்சி சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும். அம்மான்னு அந்த பிள்ளை உங்களை கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு ஓடி வந்து தேவையா, உங்களுக்கு தேவையில்லாட்டாலும் உங்களுக்கு பால் கொடுத்து உங்களுக்கு உணவு கொடுத்து வளர்க்கின்ற அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தட்டு நிறையா சோறு போட்டு குடிக்கிங்களா? இன்றைக்கி எந்த பண்ணை வாங்கினாலும் ஒரு பங்கு நீங்கள் இன்றைக்கி குடிக்கிங்களா? ஒரு நாள் ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப வருஷம் ஆயிட்டு, என் மகன் பை நிறைய பண்டம் கொண்டு போனான். நான் வராண்டாவில் உட்காந்துருந்தேன், எனக்கு தருவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னையை பார்த்துட்டு இடது கைக்கு மாற்றி உள்ளே கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அழுதாங்க. சரிக்கா, நீங்கள் ஒன்றும் நினைக்காதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பம் வறுமையிலே வாடுகின்றது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய தாய் தகப்பனை அம்மா அப்பாவை அற்பமாக எண்ணாதிருங்கள். எவ்வளவோ காரணம் சொல்லலாம். அன்பு செலுத்துங்க. அம்மா அப்பா மேலே பாசமாக இருங்க. அவங்க உங்களை பாசமாக இருந்தாங்கல்ல, உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, எப்படிலாம் படிக்க வச்சாங்க, உங்களை ஜோடித்து அழகு பார்த்தாங்களே, உங்களுக்கு தலை சீவி விட்டு உங்களை முன்ன விட்டு பின்ன பார்த்தாங்களே. ஏன் இன்றைக்கு அந்த அம்மாவை அப்படி நீங்கள் பார்க்கல? உங்களுக்கு இவ்வளோ வயசுக்கு பிறகு இப்படி சேலையா? எனக்கு தெரியும், ஒரு தாய் என்கிட்ட சொன்னாங்க, நான் என் மகன் கல்யாணத்துக்கு 3வது மகன் கல்யாணத்துக்கு பட்டு சேலை கட்டியிருக்கேன். மருமக கேட்குறா. அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்தாங்களாம். 3வது மகனுக்கு கல்யாணத்தோட எத்தனை இது வருஷம்னா 40 வருஷம் கூட இருக்கும். அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை. கேட்டேன் அந்த கதை. நான் பட்டு சேலை கட்டக்கூடாதாம்மா என் மூத்த மருமக சொல்கிறேன்னு அழுதாங்க. ஆனால் அந்த மருமக இன்ன வரைக்கும் பட்டு சேலையே கட்டக்கூடிய சிச்சுவேஷனே இல்லாமல் இருக்காங்க. நம்ம நல்லது பெற்றோருக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் அம்மா அப்பாவை நீ மதிப்பாக நடத்துங்க, மரியாதையாக நடத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. அற்பமாக நினைக்காதங்க பிரியமானவர்களே. எசேக்கியேல் 22வது அதிகாரம் இந்த 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 7வது வசனம், உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணுகிறாய். என்னதுங்க, இன்றைக்கு நம்ம மன்னிப்பு கேட்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மன்னிப்பு கேட்கணும். அடுத்தபடியாக பாருங்கள், 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 3-4. 1 சாமுவேல் 22:3-4. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபிரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் யுத்தத்துக்கு போகிறேன், கடவுள் என்னை எப்படி நடத்துவார்னு எனக்கு தெரியல, அதனால் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாட்ட கொண்டு விடுறார். மோவாபின் ராஜாவை பார்த்து அங்கே கொண்டு என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் நான் வருமட்டும் தங்கி இருக்கும்படி நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போ அம்மா அப்பா எப்படி வாழ்ந்துட்டாங்க, ராஜாவுடைய அம்மா அப்பாவாக வாழ்ந்துட்டாங்க. அதனால் அம்மா அப்பாவை சாதாரண ஆள்கிட்ட கொண்டு விட முடியாது. அம்மா அப்பா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க அப்படின்ட்டு தாவீது ராஜா இன்னும் ஒரு ராஜாட்ட போய் சொல்கிறாரு, எங்கள் அம்மா அப்பாவை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வரும் மட்டும். ஏனென்றால் அம்மா அப்பா ராஜ வாழ்க்கை இங்கேயும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு தாவீது ராஜாவுக்கு இருந்ததுனால கடைசி வரைக்கும் தேவன் தாவீது ராஜாவை பாதுகாத்து சிங்காசனத்தில் வைத்து இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே வீற்றிருக்கின்றார். நம்ம இயேசுவை தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகின்றோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி அவர் அந்த தகப்பனையும் அந்த தாயையும் அவர் பத்திரமாக
பத்திரமாக பாதுகாத்தார். தனக்கு எவ்வளவு நெருக்கம், தன்னை விரட்டுகிறார் சவுல் ராஜா, எவ்வளவோ சோதனைகள், ஆனாலும் அம்மா அப்பாவை கொண்டு பத்திரமா ராஜா கையில் கொடுத்தார். அதுதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு பாதுகாப்பு என்று. இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய கவனம் என்ன? உடைய பலவீனம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? அன்பு செலுத்தினீங்களா? தலையை தடவி விட்டுருக்கீங்களா? உங்கள் தாயை நீங்கள் என்னைக்காவது, உங்கள் மாமியாரை என்னைக்காவது நீங்கள் தலை சீவி விட்டுருக்கீங்களா? உங்கள் அம்மா அப்பாவை தலையை நீங்கள் திருமணமான பிள்ளைங்க நீங்கள் தடவி பார்த்துருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளுமே அம்மா அப்பாவை தலையை கொஞ்சம் சீவி விட்டுருக்கீங்களா? எங்கள் ஊரில் பட்டிக்காட்டிலலாம் இப்படிலாம் கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளும் அம்மாவுக்கு என்ன செய்வாங்க? தலை சீவி விடுவாங்க, பேன் பார்ப்பாங்க. நான்லாம் சும்மா ஆண்டோட கிருபையினால சொல்கிறேன், சும்மா இருந்தாலே எங்கள் அம்மாவுக்கு நான் தலை சீவி ரெட்டச்சடை போடுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். பிறகு தலை சீவி விடுவேன், அதுக்கு பிறகு கொண்டை போட்டு விடுவேன், அப்படியே செய்வேன். எங்கள் அம்மா சிரிச்சாக்களே இருப்பாங்க. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் தேவனுடைய இந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி கொண்டு இருக்கின்றேன். பெற்றோரை மதித்தால், அம்மா அப்பாவை நீங்கள் கனம் பண்ணினால், நீங்கள் வேத வசனத்தின்படி கண்டிப்பாக நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். படிக்காத பிள்ளைகள் கூட இன்றைக்கு அம்மா அப்பாவை டேடி மம்மின்னு கூப்பிடுறாங்க. அந்த படிக்காத அம்மா அப்பாவை டேடி மம்மின்னு கூப்பிட்டா அந்த தாய்க்கு சிரிப்பு தாங்க முடியலை. நான் கண்ணால் ஒரு நாள் கண்ட ஒரு காட்சியை, ஒரு வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து கதவை தட்டின உடனே மகா கதவை திறக்கா. யாருன்னு பார்த்தா அம்மா. மம்மி சொல்லாமல் வந்துட்டீங்க. அம்மா சொல்கிறாங்க, சஸ்பென்ஸாக வந்திருக்கம்மா. அம்மா பெரிய ஹேண்ட்பேக்கு போட்டிருக்காங்க தோளில். உடனே இந்த மகா சொல்கிறா, எம்மா உங்களுக்கு ஹேண்ட்பேக்கு அழகாக இருக்குது. எங்கள் மம்மி ஹேண்ட்பேக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி தாயை கையை பிடிச்சி எங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்ணால் பார்த்தேன், இந்த ஊர் தான், இந்த ஊரில் தான் அம்மாவும் இந்த ஊர் தான். நம்ம வீட்டுக்கு வந்த அம்மாவை அவங்க எப்படி ரெஸ்பான்ஸு கொடுக்காங்க பாருங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரியினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு டாக்டராக படித்து கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வளவோ ஒரு மதிப்பெண்கள் தான், ரொம்ப ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடையாது. அந்த தாய்க்கு அவங்க கொடுத்த வரவேற்பை பாருங்க. அந்த பிள்ளைகள் பரவலாமல் மார்க் வாங்கினாங்க. ஆண்டவர் கிருபையால் அவங்க அந்த நீட்டில் மதிப்பெண்கள் கிடைத்து இன்றைக்கு 2 பிள்ளைகளும் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கின்றார்கள். இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பாடுகளில் இருக்கீங்களே, வேதனைகளில் இருக்கீங்களே. அம்மா அப்பாவுக்கு என்ன செய்தீங்க? நல்லா செய்தீங்களா? அப்படின்னா வேத வசனத்தின்படி கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்களே. அவங்க அன்றைக்கி உங்கள் நிமித்தம் கண்ணீர் வடிச்சிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு அது சரியில்லை தானே? நீங்களே யோசித்து பாருங்கள். நான் சொல்ல விரும்பலை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி இரவும் பகலும் தூங்காமல் வளர்த்த, தூக்கி சுமந்த அம்மா அப்பாவை எப்படி நீங்கள் அற்பமாக எண்ணலாம்? எங்கள் ஊரில் இருந்து எனக்கு சொந்த ஊர் தருவைக்குளம். அங்கேருந்து நாங்கள் தூத்துக்குடிக்கு வரணும். கடல் மார்க்கமாக வந்தால் 5 மைலாம். அப்போ நாங்கள் இந்த ஊரில், நான் ஆர்சியில் இருந்து வந்திருக்கேன். இந்த ஊரில் இருந்து நாங்கள் இங்கே மாதா கோயிலுக்கு திருவிழாவுக்கு வருவோம். அப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து நான் பிறக்கும் போதே எங்கள் ஐயாவுக்கு 55 வயசு கிட்ட. அப்போ நான் 10 வயசும் போது எங்கள் ஐயாவுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கடற்கரை வழியாக நாங்கள் வருவோம். எங்கள் ஐயா என்னை தோளில் வச்சு 2 காலையும் தோளில் இப்படி போட்டு எங்கள் ஐயா தலையை பிடிச்சிக்கிட்டு அந்த 10 வயசில் எங்கள் ஐயா என்னை சுமந்து கொண்டு வருவாங்க. எனக்கு மறக்கவே முடியாது எங்கள் ஐயாவை. ஏன்னா என்னை அவங்க தோளில் சுமந்தார்கள். அவ்வளோ வயசில் 10 வயசு பிள்ளை. நானாக ரொம்ப வெயிட்டாக இருப்பேன், ரொம்ப தடியாக இருப்பேன். அப்படின்னாலும் எங்கள் ஐயா என்னை தோளில் சுமந்தாங்க. எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நினைக்கும் போது அந்த தகப்பனுடைய அன்பு எப்படி, அப்படி தானே எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைய வளர்ப்பாங்க. நீங்கள் ஏன் அற்பமாக என்றீங்க? அவங்களுக்கு அதிகமான வெல்கம் இல்லை. அக்காளை நேசிக்கா, தங்கச்சி நேசிக்கலை, அண்ணனை நேசிக்கா, தம்பியை நேசிக்கலை, அந்த கதைலாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களால் உங்கள் அம்மா அப்பாவை நேசிக்க முடிகிற அளவுக்கு நேசித்துருங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் சந்ததியும் 1000 தலைமுறை நல்லா இருக்கும். வேதம் சொல்லுகிறது உபாகமத்தில்.
நீ என்ற கற்பனைகளின்படி நடந்தால் 1000 தலைமுறை உனக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் அம்மா அப்பாவை பாசமாக நடத்தி அன்பாக வச்சிருந்தா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது வாக்கு மாறாது. வாக்கு தத்தம் ஒரு நாள் பொய்யல்ல. கற்பனை கட்டளை நிறைவேறிய தீரும். நான் அநேக பேரை பார்த்துருக்கின்றேன். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த மாமியாரை கொடுமைப்படுத்தினவங்க இன்றைக்கு எப்படியான ஒரு தாழ்வான நிலைமையிலே அவர்களும் அவருடைய சந்ததியும் காணப்படுகின்றது. அதை நான் ஒரு பெரிய குற்றமாக சொல்லலை, கவலையாக இருக்குது. அன்னைக்கு அந்த மாமியாரை நல்லா வச்சுருந்தா இன்றைக்கி இவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களே. இன்றைக்கி கண்ணீர் கம்பளையும் அந்த பிள்ளைகள் அலையுதே அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்காங்க. தயவு செய்து உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அம்மா அப்பாவையும் மதிக்கணும், அன்பு செலுத்தணும். அதே சமயத்தில் மாமியாரையும் அன்பு செலுத்தணும். உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை பெற்று கொடுத்துருக்காங்க, வளர்த்து கொடுத்துருக்காங்களே. உங்கள் கணவனுக்கு என்ன குறை? அழகில் குறையா, அறிவில் குறையா, படிப்பில் குறையா, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களா? நல்லா தானே உங்களை வச்சுருக்காங்க. ஒரு டிரைவர் மாதிரியில் உங்களை வச்சுருக்காங்க. நீங்கள் வண்டியில் பின்னால் உட்காந்துருக்கீங்க, அவங்க தானே டிரைவரு. கார் ஓட்டினா உங்கள் மாப்பிள்ளை தானே டிரைவராக இருக்காங்க. உங்களை நல்லா உட்கார வச்சு உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல. அது பெற்று கொடுத்த அந்த தாய்க்கு ஏன் அன்பு இல்லை? உங்களுக்கு அன்பு செலுத்த முடியலை, எதுவும் கொடுக்க முடியலை. யோசித்து பாருங்கள். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுவித்திருக்க நீங்கள் உங்களுடைய கணவனுடைய தாய் தகப்பனையும் நான் உங்கள் மனைவியினுடைய தாய் தகப்பனையும் உங்களுடைய அம்மா அப்பாவையும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். என் பிள்ளைனே நல்லா எத்தனை பிள்ளை இருக்கட்டும், அவங்க நேசிக்காங்களா, அன்பு செலுத்துகிறாங்களா, அது மேட்ரு கிடையாது. நான் நேசிக்கேனா, நமக்கு தான் இப்போ வசனம். நான் நேசிக்கேனா, நான் அன்பு செலுத்துவேன். நான் என் முடிவு பரியமோ எங்கள் அம்மா அப்பா ஆயுசு வரைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு அன்பு செலுத்துவேன். தூர ஊரில் இருக்காங்களா, ஃபோன் போட்டு பேசுங்க. எனக்கு ஒரு பிள்ளை பேசுவா, மம்மி அப்படி தான் கூப்பிடுவா, டேடின்னு கூப்பிடுவா. அவங்க அப்பா உடனே என்னம்மா அப்படிம்பாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தை எப்படியாக இருக்கின்றது? அம்மா அப்பாவின் இடத்திலே உங்களுடைய அன்பு சரியான முறையில் இருக்குமானால் உங்களுடைய எல்லா கவலைகளும் உங்களுடைய பாரங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து சமாதானத்தோடு வாழ்வீர்கள். அப்படியாக தான் வேதம் சொல்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 1, 2, 3 கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகின்றார். எபேசியர் 6வது அதிகாரம் 1, 2, 3 பிள்ளைகளே, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனையாக இருக்கின்றது. முதலாவது கற்பனை என்ன? இந்த பூமியில் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாக என்பதே முதலாம் வாக்கு தத்தம். எபேசியர் 6வது அதிகாரம் 2, 3 இவ்விதமாக சொல்கிறது. இந்த பூமியில் நீ நல்லா இருக்கணும், நன்றாயிருப்பதற்கு, வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அம்மா அப்பாவை கனம் பண்ணுங்க. கணவன் குடும்பத்தில் மாமன் மாமியாரை கனம் பண்ணுங்க. ஆண்களும் அப்படித்தான். உங்களுடைய மனைவியின் அம்மா அப்பாவை நேசியுங்கள். உங்கள் தகப்பனை தாயை போல நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு உங்களால் என்ற உதவி செய்யுங்க. நல்ல மனதோடு செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 11வது வசனம், தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. எப்படியா? தங்கள் தகப்பனை சபித்தும் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததி இருக்கின்றார்கள். தகப்பனை சபிக்கின்றார்கள், தாயை சபிக்கின்ற ஒரு சந்ததி இருக்கின்றது. தாயை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக நம்ம மாற வேண்டும். தகப்பனை என்ன செய்கிறாங்களாம்? சபிக்காங்களாம். அம்மாவை சபிக்கிற மக்கள் இருக்காங்க, அப்பாவை சபிக்கிற மக்கள் இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய அம்மா அப்பாவை ஆசீர்வதி. ஒரு பையன் தன்னுடைய 10 வயசுக்கிட்ட இருக்கும் போல் அந்த பையன்கிட்ட, ஏம்மா தண்ணி கொண்டு வாடா டேடிக்கு அப்படின்னு சொன்னாங்களாம்மா.
உடனே அந்த பையன் ஓடி போய் தண்ணி கொடுத்தானான். கொடுத்த உடனே தண்ணியை வாங்கிக்கிட்டு மகனை பார்த்து காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னானான். உடனே என்னன்னு தெரியல, என்னை அறியாமல் என் பிள்ளை தண்ணி தந்த உடனே எனக்கு அப்படி சொல்லணும் போல இருந்தது. நானும் சொன்னேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் என் பையன் இன்றைக்கி காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான். நல்லா இருக்கான். எனக்கு நல்லா கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் பிரியமானவர்களே, உங்களுடைய தாயை தகப்பனை நீங்கள் சபிக்காதீங்க, ஏசாதீங்க, சத்தம் போடாதீங்க. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு அது வருத்தத்தோடு அது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக ஏசாயா 45:10 என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னை பெற்ற தகப்பனை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் தாயை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் கேட்கிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அம்மா அப்பாவை பார்த்து எதுக்கு பெற்றீங்க எங்களை அப்படின்னு பிள்ளைகள் கேட்குறாங்க. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள், திருமணமானவர்கள் யாருமே பார்த்து அப்படி என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. அப்படி யாராவது கேட்டால் அவங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் இன்றையில் இருந்து அம்மா அப்பாவை ஏன் பெற்றீங்க, எதுக்கு பெற்றீங்க, அன்னைக்கே நீ கொண்டிருக்கலாம் இல்லை, இப்போ எதுக்கு பெற்றீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்க. அது சொன்னால் உங்களுக்கு தான் ஐயோ அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றையோட இந்த வார்த்தையை நீ பாட்டிடுங்க. தேவன் நடத்துவார். அவர் தான் உங்களை உண்டாக்குனார். இந்த தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய பெட்டகத்துக்குள்ளே உள்ளே ஒரு நீச்சல் குளத்துக்குள்ளே அழகாக ஆண்டவர் நமக்கு எல்லா உறுப்புகளையும் வைத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, விஞ்ஞானியாக இருக்காங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. எல்லாமே இந்த தாயின் வயிற்றுக்குள்ளே அவர்கள் உருவாகின்றார்கள். அந்த அம்மா அப்பாவை நீங்கள் நேசிக்கணும், அவங்கள வாழ்த்தணும், அவங்களுக்கு உங்களால் ஏன்ற அளவுக்கு அன்பு செலுத்தணும். உங்களால் அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க விடவே கூடாது. எவ்வளவு உங்களால் செய்ய முடியுமோ அம்மா அப்பாவுக்கு செய்தால் உங்கள் வாழ்நாள் பூமியிலே நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுக்கு அதனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கிட்ட நான் நடந்த விதங்கள் அநேக பாவங்கள் இருக்கின்றது, என்னை மன்னியும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் பெற்றோருக்கு விரோதமாக, எங்களுடைய மாமன் மாமியாருக்கு விரோதமாக நாங்கள் செய்திருக்கின்ற எல்லா குற்றங்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்நாள் இந்த பூமியிலே நல்லா இருக்க எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய கணவர், எங்களுடைய மனைவி, நாங்கள் பெற்ற பிள்ளைகள், மக்கள், மருமக்கள், பேரம் பேத்தியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் பெற்றோருக்கும் எங்கள் கணவன் மாமன் மாமியாருக்கோ யாருக்கு நாங்கள் இல்லை, கணவன் மனைவியினுடைய அம்மா அப்பாவுக்கோ செய்த தப்புகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் மேல் கிருபையாக இருக்க ஆண்டவரே. நாங்கள் அநேக தவறுகளை செய்திருக்கின்றோம் ஆண்டவரே. கலங்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இறைவா, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்பா. ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இறந்து போன நம்முடைய தாய் தகப்பனையோ, இறந்து போன மாமா மாமியாரையோ, இன்னும் அவருடைய குறைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். இனிமேல் இறந்து போன அந்த முற்பிதாக்களை நீங்கள் நல்லது மட்டும் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் கெட்டதை பேசவே கூடாது. இறந்து போன எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் குறையினுமே சொல்லவே கூடாது. இதுவரைக்கும் சொன்னதை நீங்கள் மன்னிச்சிருங்க ஏசப்பா. மன்னித்து நாங்கள் இந்த பூமியில் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாட்களின் கஷ்டங்கள் எங்களை விட்டு விலகட்டும். சமாதானத்தின் நாட்களை தாரும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால்
தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. நேசிக்கிற பிதாவே, எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் செய்த எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மக்கள் மருமக்கள் பேரம்பேத்தியையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்கள் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். வாழ்ந்திருப்போம். உமக்கு நன்றி. கிருபையின் ராஜா, இரக்கத்தின் ராஜா, மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரையும் மன்னிச்சிருங்கப்பா. கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் மன்னித்து குடும்பங்கள் வாழச் செய்யுங்க, தலைக்க செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.